மண்ணிவாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம். வண்டலூர் அடுத்த மண்ணிவாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய மண்ணிவாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வண்டலூர் வட்டாட்சியர் புஷ்பலதா, ஒன்றிய செயலாளர் எம்.டி. லோகநாதன் தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் கஜலட்சுமி சண்முகம் அனைவரையும் வரவேற்றார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாபு, கலைசெல்வன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏவிஎம் இளங்கோவன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுமதி லோகநாதன், காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் எம்.எஸ். கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றனர். இதில் தமிழ்நாடு மின்சார வாரியம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை, ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலன்துறை, சமூக நலன்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை, வாழ்வாதார கடன் உதவிகள், காவல்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் இம்முகாமில் பங்கேற்றனர். இதில் வார்டு உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஊராட்சி செயலாளர் ராமபக்தன் நன்றி கூறினார்.